வணக்கம். காணலைய நுண்கலை பயிலகம் ஊரலு மிருதங்க அரங்கேற்றம் செல்வன் பவானந்தன் கிருபஜன் 22/2/2026 நெல்லை முருகன் திருமண மண்டபத்திலே மிக விமர்சையாக மிக கோலாகலமாக நடந்தது என்பதை முன்பே குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த வகையிலே அந்த நிகழ்விலே நான் கலந்து கொண்டமையிட்டு பெருமை அடைகிறேன். எந்த நிகழ்வாயினும் நான் முகநூலை பார்த்தோ அல்லது எங்கேயாவது இணையத்திலே பார்த்துவிட்டு நானாக அந்த நிகழ்வுக்கு சென்ற வருவது வழக்கம். உண்மையிலே இசை கலை இந்த விடயங்கள் ரசனை மிக்கவர்களாகத்தான் அது ஊக்கப்படுத்துகிற விடயமாக இருக்கும். அதாவது இசையை கலையை நாங்கள் ரசிக்கணும். இந்த ரசிக்க தெரிந்த உள்ளங்கள் சபையை அலங்கரித்தால்தான் அந்த சபை சிறப்பாக இருக்கும். அந்த வகையிலே நான் ஒரு ரசனை மிக்கவளாக இருந்திருக்கிறேன் என்றதிலும் நான் பெருமை அடைகிறேன். அந்த நிகழ்வானது ஒரு தொய்வும் இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கி குறிப்பிட்ட நேரம் வரை எந்தவித தளர்வும் இல்லாமல் அந்த இளம் கூட்டத்தினரை வைத்துக்கொண்டு இளம் சிறார்கள் என்று தான் சொல்லலாம். தரம் 10, தரம் 9, தரம் 11 மாணவர்கள் எல்லாம் சிட்டுக்கள் தான், இளம் சிட்டுக்கள். அதிலே பாட்டை மட்டும் சிவரஞ்சினி ரமணசர்மா எந்தவித சளைப்பும் இல்லாமல் மிகுந்த தன்னுடைய கம்பீரமான குரலால் ஒரு சிங்கப்பெண் என்று அங்கே போற்றப்பட்ட ஒருவராக அந்த சபையை அலங்கரித்திருந்தார். அதுவும் உண்மையிலே பாராட்டக்கூடியது. அந்த மாணவன் வடமராட்சியிலேயே ஒரு புகழ்பூத்த மாணவனாக இந்த அரங்கேற்றம் அவரை வெளிக்கொணர்ந்திருக்கிறது. அந்த வகையிலே அந்த மாணவன் கிடைப்பது, பெற்றோருக்கு கிடைப்பது ஒரு வரம், தவம் என்றுதான் நான் கருதுகிறேன். எல்லோருக்குமே எல்லாமே வாய்ப்பதில்லை. தாரமும் குருவும் தலைவிதி என்பார்கள். அந்த வகையிலே அவருக்கான குரு வாய்த்தது கூட அவருடைய வளர்ச்சிக்கான ஒரு படியாக இருக்கிறது. அங்கே கருத்து கூறும்போது சொன்னார்கள், குணசீலன் அவரெல்லாம் சொல்லும்போது சொன்னார், நாங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியான முறையிலே வழிநடப்படுத்தாமல் அவர்களுடைய பலன், அவர்களுடைய ஜாதகம், அவர்களுடைய சகபாடிகள், அவர்களுடைய வீட்டின் சூழல் என்று நாங்கள் பல இன்னொரு என்ன காரணங்களை சொல்கிறோம். ஆனால் அங்கே பெற்றோரின் பங்கு முழுமையாக இருக்கிறது என்பது அது உண்மையோ அல்லது எவ்வளவு தூரம் அது எனக்கு அது விளங்க இல்லை. ஆனால் எல்லாமே இருக்கிறது. எல்லா புறக்காரணங்களாலும் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். மற்றது பிள்ளைகள் மனம் வைக்க வேண்டும். பிள்ளைகள் மனம் வைத்தால் தான் எதுவுமே நடக்கும். அதால் அந்த வகையிலே அந்த மாணவன் மனம் வைத்து ஒரு ஆர்வப்பட்டு இந்த விடயத்தை இன்று அரங்கேற்றியது உண்மையில் பாராட்டப்பட வேண்டியது. தொடர்ந்து தரம்பத்து மாணவன் அந்த விரல்களினாலே மீட்டிக்கொண்டிருந்த அதிசயம் எல்லோரையுமே வியக்க வைத்தது. நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு மாணவர்கள் உருவாக வேண்டும். வடமராட்சி மண் இசையிலே கொடிகட்டி பறக்க வேண்டும். அதற்கு எல்லாம் வெல்ல இறைவனும் துணை புரிய வேண்டும். அந்த மாணவன் நீண்ட ஆயுளோட நிறைந்த ஆரோக்கியத்தோடு இன்னும் மேலும் பல இசை மேடைகளை கண்டு எதிர்காலத்திலே ஒரு லய விற்பனராக உருவாக வாழ்த்தி என்னுடைய வாழ்த்து செய்தியை இந்த விழியில் வண்ணங்கள் யூடியூப் சேனலூடாக வெளிப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய கலை பயணம் தொடர என்னுடைய இனிய நல் வாழ்த்துக்கள்.